ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லன்ச் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதமும் அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் கொண்டக்கடலை போட்டு செஞ்ச ஒரு சின்ன கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு புதினா இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த கடல் பாசி, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்காக சேர்த்துருக்கோம், நீல வாக்கில் கட் பண்ணி. அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றுறோம். வந்து இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அரிசிங்கிறதுனால 3 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு விசில் விட்டுடலாம். இங்கே சைடில் வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்து சிக்கன் குழம்பு ஸ்டைலே தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி கொண்டக்கடலையும் வந்து காலிஃப்ளவரும் வேக வச்சு வச்சுருக்குறோம். இந்த கிரேவி வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து குக்கர் விசில் வந்து 3 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் எம்மியான டேஸ்டியான லன்ச்சு. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.